அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 25. சோழ நாட்டு இளவரசனா. கங்கை கொண்ட சோழபுரத்தின் தென்மேற்கில் அமைந்திருந்த சோழீஸ்வரம் ஆலயத்தின் காண்டாமணி தன் பெரிய நாவை அசைத்து டாங் டாங் என ஒலியை முழக்கி ஓய்ந்தது. அவ்வாலயத்தின் தங்க கலசங்கள் அந்த மாலை இளம் வெயிலில் பளிச்சிட்டு கொண்டிருந்தன. நகர மாந்தர் எல்லோரும் கனி, மலர், தேங்காய் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி கொண்டு இறைவனை தரிசித்து வர கோயிலை நோக்கி சாரி சாரியாக சென்று கொண்டிருந்தனர். ராஜ வீதியின் இறுதி முனையில் 4 குதிரைகள் பூட்டிய வெள்ளி சாரட்டு ஒன்று கோயிலை நோக்கி மெல்ல போய்க் கொண்டிருந்தது. தியாக பதாகை பிராட்டியாரும் நேரியன் மாதேவியுமே அந்த சாரட்டில் அமர்ந்து சென்று கொண்டிருந்தனர். இந்த காட்சிகளை எல்லாம் அரண்மனை 2வது மாடத்தின் திறந்த மண்டபத்தில் நின்றவாறே பார்த்து கொண்டிருந்தான் குலோத்துங்கன். அதே மண்டபத்தின் மற்றொரு இடத்தில் கவிஞர் ஒட்டக்கூத்தர் அமர்ந்து ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். ராஜராஜ சோழனுக்கு பின் அரியாசனம் ஏறிய அவன் மகன் ராஜேந்திரன் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் திருநகரை புதிதாக சிருஷ்டித்தான். அவனுடைய தந்தையின் காலத்தில் தஞ்சை தலைநகராக இருந்தது. அதை மாற்றி ராஜேந்திரன் இந்த நகரை தலைநகராக்கினான். அவன் தனது தலைநகரில் சோழீஸ்வரம் என்னும் ஆலயத்தை புதிதாக எடுப்பித்தான். தன் தந்தை தஞ்சையில் நிர்மாணித்த ராஜராஜேஸ்வரத்தை போலவே இதையும் அவன் நிர்மாணித்தான். அளவில் சற்றே சிறியதாக இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயிலை விட சிற்ப சித்திர கலா அம்சங்களில் அது சிறந்து விளங்கியது. 170 அடி உயரமுள்ள அவ்வாலயம் 6 கோபுரங்களோடும் அழகிய மதில்களோடும் விளங்கியது. அம்மன்னன் காலத்தில் சிறந்த கவிஞராகவும் சிவநேச செல்வராகவும் விளங்கிய கருவூர் தேவர் என்பவர் அந்த ஆலயத்தின் மீது பண்ணி நின்றுருகேன் பணி செய்யேன் எனினும் பாவியேன் ஆவியுட்புகுந்தேன் கண்ணின் அகலான் என்கொலோ கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே என்று திருவிசைப்பா பதிகம் பாடி அருளியுள்ளார். அந்த ஆலயமே அந்நகரின் பிரதான ஆலயமாகவும் அரச குடும்பத்தினர் இறைவனை வழிபட செல்லும் திருக்கோயிலாகவும் விளங்கி வந்தது. குலோத்துங்கனும் தன் மனதிற்கு சாந்தி வேண்டும் போதெல்லாம் அக்கோயிலுக்குத்தான் போய் வருவது வழக்கம். இன்றும் அவ்வாறே போய் வர வேண்டும் என்று பெரிதும் விரும்பினான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் ஒரு முக்கிய செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததால் அவ்விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை. அவன் எதிர்பார்த்த செய்தியை கொண்டு வரும் காலத்தி தேவனின் வரவு நோக்கி மேன்மாட வெளிக்கூடத்தில் இருந்தபடியே தொலைதூரம் வரையில் தன் பார்வையை செலுத்தி கொண்டிருந்தான். நகரின் வடபுறத்தில் அதன் எல்லையோரமாக பசுமையான ஒரு அழகிய சோலை தென்பட்டது. அச்சோலையின் நடுநாயகமாக வானுர ஓங்கி வளர்ந்து நின்றது ஒரு ஆத்தி மரம். அந்த மரம்தான் சோழ சாம்ராஜ்யத்தின் காவல் மரம். அதனை வெற்றி மரம் என்றும் சொல்வதுண்டு. அனபாயனுக்கு முற்பட்ட சோழ மன்னர்களின் ஆட்சி காலங்களில் அம்மரத்தை சுற்றி இரவு பகல் எந்நேரமும் படை வீரர்கள் நின்று கண்ணும் கருத்துமாக காவல் காப்பார்கள். ஏனென்றால் படையெடுத்து வரும் பகைவேந்தர்கள் முதலில் அந்த மரத்தையே தடிய முற்படுவார்கள். அதனை அவர்கள் தாக்கி விடுவார்களானால் அம்மரத்திற்குரிய மன்னன் பெருந்தோல்வியும் பேரவமானமும் எய்தியதாக கருதப்படும். கைப்பற்றப்பட்ட அந்த மரத்தில் பகைவேந்தர்கள் தம் யானையை கட்டிவிட்டால் அதனினும் அவமானமாக கொள்ளப்படும். அந்த மரத்தை வெட்டி கொண்டு போய் அதில் வீர முரசம் செய்து விடுவார்களேயானால் அதை போன்ற அவமானம் அவ்வுலகில் வேறு எதுவுமே இல்லை என்று தீர்மானிக்கப்படும். எனவேதான் சோழ மன்னர்களும் சரி மற்ற தமிழ் மன்னர்களும் சரி தம் நாட்டு காவல் மரங்களை தமது உயிரினும் மேலாக காத்து நிற்பது ஒரு பெரும் கடமை போலவே ஆகிவிட்டிருந்தது. அதிலும் தென் திசையின் மாபெரும் சாம்ராஜ்யமான சோழ நாடு தனது காவல் மரத்தை மிக்க விழிப்புடன் இருந்து காக்க வேண்டியிருந்தது. காலம் சென்ற விக்ரம சோழனின் ஆட்சி காலம் வரை அக்காவல் மரத்தை சுற்றி 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் நின்று காத்திருக்கிறார்கள். ஆனால் அனபாயன் குலோத்துங்கன் அரியணை ஏறியதிலிருந்து அவ்வழக்கமே அடியோடு மாறிவிட்டது. காவல் மரம் இருந்தது, ஆனால் சோழிய வீரர்கள் அதை காவல் காப்பதில்லை. சர்வ சுதந்திர கம்பீரத்துடன் அது தனித்தே நின்றது. எக்காலத்தும் இல்லாத இந்த புதிய மாறுதல் ஏன்? அனபாயன் குலோத்துங்கன் சமாதான பிரியன், போரை அடியோடு வெறுப்பவன். மண்ணாசைக்காகவும் பொன்னாசைக்காகவும் போர் தொடுத்து மக்களை பலியிட மனம் பொறாதவன். அமைதியை சமாதானத்தை ஆராதிப்பவன். அவன் அரச பீடத்தில் ஏறி 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. இதுவரை ஒரு போர்க்களத்திலும் புகவில்லை. கோழையா அனபாயன்? அல்லது வீரமற்றவனா? போர்த்தொழில் தெரியாதவனா? அப்படி சொல்லும் வாயை உடனே அலம்பிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் இந்த அவனியில் உள்ள வீரர்களுக்கெல்லாம் தலைவன். வீரத்திற்கும் வலிமைக்கும் உறைவிடம் அவன். போர் தொழிலின் கரையை கண்டவன். இப்படிப்பட்ட மாவீரன்தான் மணிமுடி தாங்கி அரசு கட்டில் ஏறியதும் போரை அடியோடு வெறுத்தான்.
சமாதான தேவதையின் தலைமகனானான். அவனுக்கு முன் சோழ நாட்டை ஆண்ட எந்த ஒரு மன்னனும் போர்க்களம் புகாமல் இருந்ததில்லை. செம்பியன் வம்சமே போர் வெறி கொண்ட வம்சம். அதன் புலிக்கொடியோ இரத்தக்கரை ஏறி ஏறி தடித்து போனது. தற்காப்பு போரோ தண்டெடுக்கும் போரோ எதையோ ஒன்றை எப்போதும் நடத்தி கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய எண்ணம் கொண்ட அரச பரம்பரை. அந்த பரம்பரையில் வந்த அனபாயன் ஆட்சியில் சமாதான கன்னி சகல எழிலுடன் குடியேறியிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். தனது ஆட்சியின் இறுதி காலம் வரை தன் நாட்டையும் தன் மக்களையும் இப்படியே சுகானந்த அமைதியில் சுகித்திருக்க செய்ய வேண்டும் என்று அவன் கனவும் வேட்கையும் கண்டு கொண்டிருந்தான். அதனால்தான் அந்த காவல் மரம் காப்பாரின்றி தனித்தே நின்றிருந்தது. அதைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி குலோத்துங்கனை நேரில் சந்தித்து நீண்ட நாட்களாகிவிட்டதால் இன்று எப்படியும் அவனை பார்த்து பேசிவிட வேண்டும் என்ற ஆவலுடன் தமது முதுமை சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் மலரியிலிருந்து தலைநகருக்கு வந்திருந்தார் கவிஞர் ஒட்டக்கூத்தர். குலோத்துங்கன் மீது கூத்தருக்கு எல்லையற்ற வாஞ்சியும் அளப்பரிய அன்பும் உண்டு. ஒரு தந்தை தன் பிள்ளை மீது கொள்ளும் நேசத்தை காட்டிலும் பன்மடங்கு மேலான நேசம் அது. அதே சமயம் அவனது மனம் குணம் செயல்களில் குற்றம் இருப்பின் உடனே வன்மையாக கண்டிக்கவும் திருத்தவும் சினந்து கொள்ளவும் சற்றும் பின்னடையாதவர். பேரரசனான அனபாயனை நேரடியாக கடிந்து சினமொழிகள் கூற மனத்துணிவு பெற்றவர் சோழ நாட்டிலேயே ஒட்டக்கூத்தர் ஒருவர்தாம். அந்த உரிமையை அரசன் அவர் ஒருவருக்கே அளித்திருந்தான். அவரை தன் தந்தையை காட்டிலும் மேலாக நேசித்தான். தாயை காட்டிலும் அவர் மீது அதிக அன்பும் பக்தியும் மதிப்பும் வைத்திருந்தான். கூத்தரின் மேல் அனபாயன் கொண்டிருந்த பேரன்பும் பெருமதிப்பும் ஒரு இனிய தமிழ் பாட்டாக அந்த மன்னனின் வாயிலிருந்தே வெளிவந்திருக்கிறது. ஆடும் கடைமணி நாவசையாமல் அகிலமெல்லாம் நீடும் குடையில் தரித்தது யார் என்று நித்திவனம் பாடும் பெருமான் கவி ஒட்டக்கூத்தன் பதாம்புயத்தை சூடும் குலோத்துங்க சோழன் என்றே இணை சொல்லுவாரே என்று அவரை பாடி போற்றி பூரித்திருக்கிறான். இத்தோடு அவன் நிற்கவில்லை. பேரளத்துக்கு அருகேயுள்ள ஒரு சிற்றூரை அவருக்கு முற்றூட்டாக அளித்து அவ்வூருக்கு கூத்தனூர் என்றும் பெயர் சூட்டி வைத்தான். கூத்தரின் கருத்துக்கு மாறாக குலோத்துங்கன் ஒரு அணுவளவு செயலையும் செய்ததில்லை. தில்லை சிற்றம்பலத்தின் முன்றிலிருந்து கோவிந்தராச பெருமானை அகற்றப் போவதான அவனது திட்டத்தை தன் தாய்மார் முதல் வேறு பல மதிப்பிற்குரிய தலைவர்கள் வரை ஆதரிக்காமல் இருந்தும் அதனால் அரசியல் சதிகாரர்கள் சிலரின் பயங்கர சூழ்ச்சி துன்பங்களை அனுபவித்த பின்னும் அந்த திட்டத்தை மாற்றி கொள்ளாமல் ஒரே பிடிவாதமாக இருக்கிறான் அல்லவா? அந்த பிடிவாதத்தை அவன் கைவிட வேண்டும் என்று கவிஞர் கூத்தர் எண்ணினால் அதை ஒரே ஒரு வார்த்தையின் மூலம் வெற்றிகரமாக சாதித்து விடுவார். அவர் வாய் திறந்து வேண்டாம் அந்த பணி என்றாலே போதும், மறுகணமே அந்த திட்டம் கைவிடப்பட்டு விடும். ஆனால் கூத்தர் அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் குலோத்துங்கனின் திட்டம் நியாயமானதே என்று அவர் திடமான முடிவில் இருந்தார். அந்த திட்டம் பற்றி மன்னனின் மனதில் உள்ள தூய்மையான கருத்தை அவர் ஒருவரே பரிபூரணமாக அறிந்தும் இருந்தார். அதனால் அதற்கு அவர் தமது முழு ஆதரவையும் யோசனைகளையும் மனமுவந்து அளித்தார். தன் ஞான பிதாவான கூத்தர் தன்னை ஆதரிக்கிறார் என்ற ஒரே தைரியத்தில்தான் குலோத்துங்கன் அந்த திட்டத்தை கைவிடாமல் ஆவேசத்துடன் செயலாக்க முனைந்து நின்றான். தம் குமாரனின் தில்லை திருப்பணி திட்டத்தால் வைணவர்களிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பையும் அதைத் தொடர்ந்து சில அரசியல் சதிகாரர்களால் நேர்ந்த விபரீத சம்பவங்களையும் அறிந்த நேரியன் மாதேவியும் தியாக பதாகை பிராட்டியாரும் பீதி அடைந்தவர்களாக தம் அருமை செல்வனுக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒட்டக்கூத்தரை அணுகி அவர் மூலமாகவாவது அவனுடைய கருத்தை மாற்றி அத்திட்டத்தை கைவிடும்படி கேட்கலாம் என்று பல முறை கருதியதுண்டு. அவர் சொன்னால் அரசன் நிச்சயம் கேட்பான் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் கூத்தரே குலோத்துங்கரின் திட்டத்தை ஆதரிப்பவராக இருந்ததால் அவரிடம் அந்த வேண்டுகோளை அவர்களால் விண்ணப்பிக்க முடியவில்லை. அனபாயனை விட கூத்தர் பிடிவாத குணம் நிரம்ப பெற்றவர் என்பது உலகறிந்த ரகசியம். அப்படிப்பட்ட மனிதரிடம் அந்த உதவியை கோரினால் நிச்சயம் கிடைக்காது என்று வாழாவிருந்து விட்டனர். அன்று குலோத்துங்கன் இருந்த மனநிலையில் கூத்தர் மட்டும் அவனை வந்து சந்தித்திருக்காவிட்டால் அன்றெல்லாம் படுக்கையை விட்டு எழாமலே கிடந்திருப்பான். அது மட்டுமல்ல, அவன் அப்படியே நாட்கணக்கில் படுத்து கிடந்து ஊன் உறக்கமின்றி உடல் நலம் குன்றி நோய்வாய்ப்பட்டும் இருப்பான். அத்தகைய பேரதிர்ச்சியான மனநிலைக்கு உள்ளாகிவிட்டிருந்தான். அன்றொரு நாள் தில்லை கொட்டக்காரத்தில் தன் தாய்மாரின் முன்னிலையில் முக்கோ கிழானடியை தன்னால் ஏற்க இயலாது என்று சொன்னது முதலே அவனுடைய மனம் அமைதியை இழந்து குழம்பி இருந்தது. பிறகு சேந்தமங்கலம் சென்று காடவராயரை காணும் சாக்கில் எழிசை வல்லபியை தரிசிக்கலாம் என்று ஆவலுடன் போனபோது
அங்கே அரண்மனை நந்தவனத்தில் வல்லபியும் முக்கோ கிழானடியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததைக் கண்டதும் பேரதிர்ச்சியே அடைந்துவிட்டான் குலோத்துங்கன். அந்நிலையில் சேந்தமங்கலம் அரண்மனைக்கு போனால் எப்படியும் முக்கோ கிழானடியை சந்தித்தே ஆக வேண்டியிருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவள் முகத்தில் அவன் எப்படி விழிப்பான்? என்ன பேசுவான்? மனசாட்சியை தெய்வமாக வழிபடும் அவனால் போலி உறவில் நடந்து கொள்ள முடியாதே. அவனது தீர்மானத்தை அறியாத அந்த பேதை பெண் அவனுடைய வாயாலேயே அதை அறிய நேர்ந்தால் அவளின் தூய அன்பு இதயம் என்ன பாடுபடும்? அப்படி அவன் அதனை அறிவிக்காமல் வேடத்திரை போர்த்தி வழக்கம் போல அன்பு உரையாடினால் அதை காணும் எழிசி வல்லபி அவனை பற்றி என்ன நினைப்பாள்? அவசரப்பட்டு ஏதேனும் தவறான முடிவு செய்து அவனை வெறுக்க தலைப்பட்டாளானால் என்ன செய்வது? இவற்றையெல்லாம் உத்தேசித்துதான் அவன் பாலவராயரை மட்டும் காடவராயரை பார்த்து வர அனுப்பிவிட்டு தன் குதிரையை திருப்பி நேரே கங்கை கொண்ட சோழபுரம் வந்து சேர்ந்து விட்டான். இதனால் ஏற்கனவே அமைதி இழந்து குழம்பி கிடந்த அவன் மனம் மேலும் கலங்கி சிதறியே விட்டது. அப்படி சிதறிய மனம் ஒரு வாரமாகியும் பழைய அமைதியை பெறவே இல்லை. நாளுக்கு நாள் அந்த குழப்பம் வேதனையாக மாறி மலை போல வளர்ந்து அவனை ஒரு வினாடி நேரமும் விடாமல் அணு அணுவாக சித்திரவதை செய்து கொண்டே இருந்தது. அதிலிருந்து மீளும் மார்க்கமும் தெரியாமல் தவியாய் தவித்து கொண்டிருந்த போது கவிஞர் ஒட்டக்கூத்தர் சமய சஞ்சீவி போல அவனிடம் வந்து சேர்ந்தார். அவரின் திருமுகத்தை பார்த்த பின்புதான் அனபாயனின் மனம் சற்றே ஆறுதல் அடைந்தது. அதன் பின்னரே அவன் படுக்கையை விட்டு எழுந்து கவிஞருடன் இந்த மண்டபத்துக்கு வர இசைந்தான். இங்கு வந்த பிறகுதான் அவனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவனுடைய அத்தியந்த நண்பன் அரசியல் செயலாளன் அனபாய மூவேந்த வேளாண் காலத்தி தேவன் ஒரு அதிமுக்கியமான செய்தியுடன் வருவான் என்ற விஷயமே அது. அவனை இப்போது எதிர்பார்த்துதான் அம்மண்டபத்தில் வந்து நின்று தன் பார்வையை தொலைதூரம் செலுத்தி கொண்டிருந்தான். இந்நேரம் வரை ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ஒட்டக்கூத்தர் தலை நிமிர்ந்து குலோத்துங்கனை பார்த்தார். அவன் கவனத்தை தன்பால் எங்கனம் ஈர்ப்பது என்ற ஆலோசனையில் அவர் இப்போது ஈடுபட்டவர் போல காணப்பட்டார். சற்று நேரம் கழித்து அதற்கு ஒரு அருமையான வழி புலப்பட்டு விட்டதால் அவரது முகம் மலர்ந்தது. தன் தொண்டையை மெல்ல கனைத்து விட்டு கொண்டு கணீர் என்ற குரலில் பாட ஆரம்பித்தார் கவிஞர். கூத்தரின் இந்த பாட்டொலி கேட்டு சட்டென்று திரும்பினான் குலோத்துங்கன். மகுடி நாதத்தை கேட்ட நாகம் போல மனம் நெகிழ்ந்து உடல் குழைந்து தன்னை மறந்தவனாய் தளர் நடையிட்டு அவர் அருகில் வந்து அமர்ந்தான். தெய்வ புலமை பெற்ற திருத்தக்க தேவரின் அமர காப்பியமான சீவக சிந்தாமணி என்றால் சக்கரவர்த்தி குலோத்துங்கனுக்கு உயிர். சமண முனிவரால் இயற்றப்பட்ட சமண காவியம் அது என்றாலும் அதன் அளப்பரிய காவிய மனத்தில் தன் நெஞ்சையெல்லாம் பறிகொடுத்து விட்டிருந்தான் அவன். அமைதியும் ஓய்வும் கிடைக்கும் போதெல்லாம் அந்த இன்ப காவியத்தை படித்து படித்து இரும்போதெய்துவான். தன் அவைக்கள புலவர்களை படிக்கச் சொல்லி கேட்டு ஆனந்தம் கொள்வான். தமிழில் பூரண புலமையும் இசைக்கலையில் முழு தேர்ச்சியும் பெற்றிருந்த அம்முத்தமிழ் வேந்தன் இரவு நேரங்களில் தனிமையில் இருக்கும்போது கூட தனக்குத்தானே வாய்விட்டு அக்காவிய பாடல்களில் சிலவற்றை இசையோடு கலந்து பாடி இன்பமடைவான். அவனது இதயத்தில் நெடு நாட்களாக ஒரு ஆசை முளைவிட்டு வளர்ந்து கொண்டிருந்தது. செந்தமிழ் காவியமான சீவக சிந்தாமணியைப் போல தன்னுடைய காலத்தில் தனது ஆட்சி காலத்திற்குள் சைவ சமய அடிப்படையில் அமர காவியம் ஒன்றை தக்க புலவரை கொண்டு சிருஷ்டி செய்து அதை உலகம் உள்ளளவும் நிலைபெற செய்துவிட வேண்டும் எனும் ஆசைதான் அது. இந்த விருப்பத்தை ஒட்டக்கூத்தரிடம் தெரிவித்து அவரை அப்பெரும் பணியை மேற்கொள்ள செய்யலாமா அல்லது அருள்மொழி தேவரிடம் அறிவித்து வேண்டிக் கொள்ளலாமா என்ற விஷயத்தில்தான் அவன் இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இருந்தான். ஆனால் இது எல்லாம் பற்றி சிந்திக்கவே அவனுக்கு இப்போது நேரம் இல்லாமல் இருந்தது. இவ்விவரங்களை நன்கு அறிந்திருந்த ஒட்டக்கூத்தர் குலோத்துங்கனின் கவனத்தை தன்பால் கவர சுலபமான ஒரு வழியை கையாண்டார். அதுதான் சீவக சிந்தாமணி பாடல் ஒன்றை அவர் இனிய குரலில் பாடியது. மன்னனின் மனநிலைக்கு ஏற்ற விதமாக பொருள் கொண்ட அப்பாடலை தேர்ந்தெடுத்து பாடிய கூத்தரின் சாதுரியம்தான் என்னே. சீவகன் காந்தர்வ வதத்தை மணக்க நடந்த போரில் வெற்றி கொண்டான். அது கண்ட மன்னர் அவன்பால் பொறாமை கொண்டு போருக்கு எழுகின்றனர். சீவகனும் போருக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு கிளம்புகிறான். அப்படி கிளம்புங்காலை அவன் எப்படி இருந்தான் என்பதை விளக்க அவனை ஒரு யானையாக உருவகப்படுத்தி கூறும் எழிலார்ந்த பாடல்தான் அது. கூத்தரின் அருகில் வந்து அமர்ந்த குலோத்துங்கன் ஏக்கத்துடன் அவரையே ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தான். இதுபோல இன்னும் ஒரு பாடலை பாடி நொந்து கிடக்கும் என் உள்ளத்தை குணப்படுத்த மாட்டாரா என்று ஏங்குவது போல அவனது பார்வை இருந்தது. அதனை உணர்ந்து கொண்ட கூத்தர் மீண்டும் சிந்தாமணியில் வரும் மற்றொரு பாடலை சிந்தை குளிரும் வண்ணமாக இனிய குரலில் பாடினார். சக்கரவர்த்தியாகிய சச்சநந்தனின் மனைவி
விசியை விதிவசத்தால் இடுகாட்டில் குழந்தையை பெறுகிறாள். அவளது ஆற்றாத துயரத்தை விளக்கும் வகையாக அமைந்த பாடல் இது. அரண்மனையில் பிறந்திருப்பின் முழங்கும் வாத்தியங்களுக்கு பதிலாக நரியின் முழவும் இறந்தார் சிதையின் விளக்கும் பேயாடும் அரங்கும் உள்ள இடத்திலா சக்கரவர்த்தி மகன் தோன்றுதல் இயல்பு. அவலச்சுவை செறிந்த இந்த பாடலை கூத்தர் இப்போது ஏன் தேர்ந்தெடுத்து பாடினார்? அனபாயனின் துயரை மேலும் அதிகமாக்கவா, அல்லது முக்கோ கிழானடியின் அப்போதைய துன்ப நிலையை மன்னனிடம் சொல்லாமல் சொல்லி காட்டவா, அல்லது கவிஞரின் இதயமும் அங்குள்ள சூழ்நிலையால் அவல கரை படிந்து அதனால் அவரை அறியாமலேயே இப்பாடலை தேர்ந்தெடுத்து பாடிவிட்டாரா? குலோத்துங்கனின் கண்கள் கலங்கின. அதை கண்டு கூத்தர் தன் தவறை உணர்ந்து திடுக்குற்றார். மன்னனின் மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்ய இப்படி முயற்சி செய்த போது அது எதிரான திசையில் திரும்பி மாறான பயனை விளைவித்து விட்டதே என்று மிகவும் மனம் நொந்தார். மன்னரே, தங்கள் மனதை இத்துணை மென்மையாக வைத்து இழக விடுவது நல்லதல்ல. எதுவரினும் இடியாமல் தாங்கும் இரும்பு மனம் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில் காட்டும் மன உறுதியை தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் காட்ட பயிற்சி பெற வேண்டும். எத்தகைய உணர்ச்சியும் நம்மை வென்று ஆட்சி செய்ய நாம் விடவே கூடாது என்று குலோத்துங்கனின் கரத்தை பற்றி குலுக்கியபடி சொன்னார் அவர். குலோத்துங்கன் சிறு பிள்ளையைப் போல முறுவலித்து தலை கவிழ்ந்து கொண்டான். சற்று நேர மௌனத்திற்கு பிறகு தனிந்த குரலில், கவியரசே, நான் அன்று காடவராயரை பார்க்காமல் திரும்பி வந்துவிட்டது பெரும் தவறு என்று கருதுகிறேன். தங்கள் கருத்து என்ன என்றான். தவறு என்று சொல்வதற்கில்லை அரசே. ஆனால் காடவராயரை பார்த்து வந்திருந்தால் சூழ்நிலை அபிவிருத்திக்கு சாதகமாக இருந்திருக்கும் என்பதுதான் என் கருத்து என்றார். அப்படியா நீங்கள் எண்ணுகிறீர்கள்? அன்று சேந்தமங்கலம் அரண்மனைக்கு நான் போயிருந்தால் சூழ்நிலை மேலும் சிக்கலாகும் என்றல்லவா திரும்பி வந்துவிட்டேன். இல்லை மன்னவா, இளவரசிகள் எழிசை வல்லபியையும் முக்கோ கிழானடியையும் நீங்கள் பார்த்து பேசிவிட்டு வந்திருக்க வேண்டும். குலோத்துங்கன் கூத்தரை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தான். அவரது அந்த கூற்றை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை விளக்கிக் கொள்ளும் வகையில் சிந்தனையில் ஆழ்ந்தான் அவன். இந்த சமயத்தில் வேர்க்க விறுவிறுக்க அந்த மண்டபத்தினுள் வந்து பிரவேசித்தான் காளத்தி தேவன். அவன் வந்ததும் வராததுமாக குலோத்துங்கனை பார்த்து, அரசர்க்கரசே, எனது பெரும் முயற்சி இன்று பலன் தந்துவிட்டது. நமக்கு இன்னல் விளைவித்து வரும் சதிக்கூட்டத்தின் தலைவனை கண்டுபிடித்து விட்டேன். அவன் பெயர் சித்தன்ன தேவன். நாட்டை இழந்த சோழ அரசனான நல்லெண்ண தேவனின் மைந்தனவன். அவன்தான் தங்களை அடியோடு ஒழித்துவிட திட்டமிட்டு இந்த மாதிரி சதி வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறான். நாளை இரவு அவனை சார்ந்த சதிகாரர்களும் திருமாணிக்குழி காட்டிலுள்ள பாழடைந்த சமணப்பள்ளி மண்டபத்தில் ஒன்று கூடி ஒரு பெரிய சதித்திட்டம் போட இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் நாம் அங்கு சென்றால் அவர்களை எளிதாக வளைத்து பிடித்து விடலாம். ஆகையால் இச்சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது என்று படபடப்பான குரலில் பொரிந்து தள்ளினான். இதை கேட்ட குலோத்துங்கன் சடார் என்று துள்ளி எழுந்தான். எல்லையற்ற வியப்பாலும் அளவுக்கு மீறிய சினத்தாலும் அவன் உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. அனற்பிழம்பாக முகம் பழுத்து சிவந்தது. திண்மையான அவனது புஜங்களும் மார்பும் மலையென உயர்ந்து குலுங்கின. காளத்தி தேவா, இப்போதே புறப்படு. அந்த ஈனர்களை பிடித்து 2 துண்டங்களாக்குகிறேன் என்று சிம்ம குரலில் கர்ஜித்தான். நாம் இருவரும் இப்போதே புறப்படுவோம் அரசே என்று உற்சாகமாக பதில் சொன்னான் காளத்தி தேவன். இந்நேரம் வரை மௌனமாக இருந்த ஒட்டக்கூத்தர் மெலிந்த குரலில் அரசே என்றார். குலோத்துங்கன் சட்டென்று நின்று கூத்தரை பார்த்தான். அந்த சதித்தலைவனை பிடிக்க நீங்கள் 2 பேர் மட்டும் போவது எனக்கு அத்துணை உசிதமாக படவில்லை. முதலில் காளத்தி தேவனை அனுப்பி அவர்களை கண்காணித்து கொண்டிருக்க சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் திறமை வாய்ந்த சில போர் வீரர்களுடன் அங்கு செல்லுங்கள். அதுதான் அவர்களை வளைத்து பிடிக்க சரியான வழி என்றார் ஒட்டக்கூத்தர். சக்கரவர்த்தி குலோத்துங்கன் சற்று நேரம் எதை பற்றியோ சிந்திப்பவன் போல மௌனமாக இருந்துவிட்டு பிறகு சொன்னான். ஆமாம், கூத்தரின் கூற்று சரியானதே. காளத்தி தேவா, நீ இப்போதே புறப்பட்டு செல். நாளை இரவு நிலவு கிளம்பும் நேரத்தில் நான் உன்னை திருமாணிக்குழி காட்டின் ஓரமுள்ள ஒரு பாழடைந்த ஜீன் ஆலயத்தண்டை வந்து சந்திப்பேன் என்றான். அப்படியே ஆகட்டும் அரசே என்று பணிவுடன் கூறிக்கொண்டே அங்கிருந்து சென்றான் காளத்தி தேவன். அவன் சென்ற சிறு பொழுதிற்கெல்லாம் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக அங்கு வந்து சேர்ந்தார் அமைச்சர் அருள்மொழி தேவர். சோழ நாட்டுக்கு சென்றிருந்த அவர் திரும்பி நேரே இங்கு வந்திருந்தார். என்றுமே அமைதி இழந்து காணப்படாத அருள்மொழி தேவர் அன்று மிகுந்த பரபரப்போடும் கவலையோடும் காட்சியளித்ததை கண்ட குலோத்துங்கனும் கூத்தரும் திகிலடைந்தனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.